எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் அரக்கனின் வதம். இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனையான கதை. இந்த கதையில வரக்கூடிய பெயர், நிகழ்வு, இடம், காலம் எல்லாமே கற்பனைக்காக எழுதப்பட்ட கதை. அரக்கனின் வதம் ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகுமே. அந்த பைக்கு கொஞ்சம் வேகமா போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி நிக்குது. நல்ல வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சு உயரமா இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி வீட்டுக்கு முன்னாடி போய் நின்ன பைக்ல இருந்து இறங்குறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். ஏற்கனவே நிறைய காரு, நிறைய பைக்ஸ், பந்தவஸ்துன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. கிரிச்சந்திரன் இப்போ ஒரு இன்ஸ்பெக்டரா போகல. அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்க அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே முகத்துல சோகத்தை பூசிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தனித்தனியா நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க இந்த வயசுல நல்ல பையங்க, நல்லா படிக்கிற பையன், அவனுக்கு இப்படியாக நாங்கள் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. என்னங்க பண்ணுறது, இந்த காலத்தில் பெரியவங்களோட சின்ன பசங்க தான் சீக்கிரமாக இறந்துடுறாங்க. நல்ல பையங்க, எப்படி தான் போனானோ. வழிகள் எல்லாருடைய வார்த்தைகள்லையுமே அவன் நல்ல பையன், நல்லா படிக்கிற பையன், எப்படி ஆச்சு, பெரியவங்களை விட சின்னவங்க தான் இப்படி ஆகுறாங்கன்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு படியேறி அந்த வீட்டுக்குள்ள போறான். ஹால்ல எல்லாரும் சோகத்தோட கொண்டிருக்காங்க. நடுவுல ஐஸ் பெட்டியில ஐஜி குமரனுடைய பேரனுடைய உடல் வச்சிருக்குது. ஐஜி குமரன் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னொரு 2-3 வருஷம் தான் இருக்கும். அவருடைய பேரை இப்பதான் 10th முடிச்சு 11th போறாரு. அந்த ஏரியாலேயே இல்ல அந்த ஸ்டேட்லயே இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்கூல் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதுதான். அந்த ஸ்கூல்ல எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பையனை சேர்த்து படிக்க வச்சாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அவனும் 10th அந்த ஸ்கூல்ல 3rd place எடுத்திருந்தான். டாப்ல வந்த பையன். அது மட்டும் கிடையாம எக்கச்சக்கமான விஷயங்கள்லையும் அவன் முன்னாடி இருக்கிறவன். இப்பதான் யாருனாலே நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் ஐஜி குமரனுடைய பேரன் சுகுமார் இறந்து போனது. அதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் நார்மலான ஒரு மனுஷனா உள்ள வராரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சோஃபால உட்காந்துக்கிட்டு கண்ணாடியை கழட்டி கண்ணை தொடச்சிட்டு இருக்கக்கூடிய குமரன் பக்கத்துல போய் நிக்கிறாரு. குமரன் இன்ஸ்பெக்டர் கிரியை பார்த்த உடனே கிரி சொல்லிட்டு கையை பிடிக்க இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனும் அவருடைய கையை பிடிச்சு அப்படியே கொஞ்சம் கீழே குமிறாரு. சார், சாரி சார், எதிர்பாராத விதமா. என்ன பண்ணுறது, லாஸ்ட் 10 டேஸாகவே ஒரே தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தான். நாங்கள்லாம் படிப்பு ப்ரெஷர் நினச்சோம், ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோம். ஆனால் வரமாட்டேன்ட்டான். திடீர்னு நேற்று காலையில் ரொம்ப முடியாமல் தலையை பிடிச்சிட்டு கீழே விழுந்தான். ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலான்னு நினைக்கிறதுக்குள்ளேயே உயிர் போயிடுச்சு. சார், விஷயம்லாம் கேள்விப்பட்டேன். போஸ்ட்மார்ட்டம் ஏதாவது கேஸு இந்த மாதிரி ஃபைல் பண்ணுறதுக்கு. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு அதை எப்படி கேட்குறதுன்னு தெரியல. வழக்கமாக ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதை கேஸாக ஃபைல் பண்ணி அது என்ன ஏதுன்னு செக் பண்ணுவாங்க. ஆனால் இது உடல்நல குறைவால தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால பெருசாக கண்டுக்கல. இருந்தாலும் ஐஜி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அவருடைய பேரனுக்கு ஏதாவது பண்ணணுமான்னு கேட்க ஐஜி இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனை சோஃபாவில் பக்கத்தில் உட்கார சொல்கிறாரு. அவரும் தயங்கி தயங்கி போய் உட்கார, சார் கேஸு இல்லை கிரி, உனக்கே தெரியும் எங்கள் சைடு இந்த போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் ஊர் சைடு ஒத்துக்க மாட்டாங்க. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்து நானும் என் ஒய்ஃபு என் பையன் எல்லாருமே நல்லா படிச்சிருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. பையனோட ஒய்ஃபு, அதாவது என் மருமக வீட்டு சைடும் சம்மதிக்கிறது சிரமம். அதனால் நாங்கள் நேரடியாக எல்லா சடங்கையும் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் எங்கள் சொந்தங்களை மட்டும் வச்சு நாங்கள் சடங்கு பண்ணுறோம். எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான். அவர் சொன்னது புரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், புரியுது சார். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கே இருக்கிறவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிரிச்சந்திரன் மட்டும் கிடையாது, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்ஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் ஐஜியோட ஃப்ரெண்ட்ஸு, டிஎஸ்பின்னு சொல்லிட்டு எல்லா ஹையர் அஃபிஷியல்லேருந்து லோ அஃபிஷியல் வரைக்கும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு எல்லா சடங்குகளும் செஞ்சு அந்த பையனோட பாடியை அவங்களோட முறை பிரகாரம் எரிச்சிடுறாங்க. ரொம்ப கனத்த இதயத்தோட அங்கே இருக்கிற எல்லாரும் இருக்காங்க. என்னதான் வந்தாலும் ஒருத்தருடைய இறப்பு அப்படிங்கிறது யாராவது ஒருத்தரை ஏதோ ஒரு வகையில பாதிக்கும். அதுவும் சின்ன பசங்களோட இறப்பு அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லையா? அடுத்த நாள் காலையில ஐஜி தூக்கமே வராம புரண்டு புரண்டு படுத்து நடுராத்திரி எப்பவோ தூங்கி, ஆனா முழிச்சது என்னவோ 5 மணிக்கு முழிச்சிட்டாரு. எந்திரிக்கும் பொழுதே மனசெல்லாம் பாரமா இருக்குது. எந்திரிச்ச உடனே ஞாபகம் வருது பேரன்தான்.
அப்புறம்தான் தெரியுது, அவர் ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா அவரோட ஒய்ஃபு, பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக, அவங்க சைடு இருக்கிறவங்க எல்லாருமே அங்கங்க நின்னுகிட்டு வெறச்சு வெறச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது என்னமோ இந்த வீட்ல ரொம்ப புதுசுதான். ஐஜி மெல்ல மெல்ல இறங்கி வெளியில வராரு. அவர் வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய பெரிய கார்டன்ல கொஞ்ச நேரம் நடந்த ரிலாக்ஸா இருக்குமோ அப்படிங்கிற ஏதோ ஒரு நப்பாசையில வீட்டுக்கு வெளியில வராரு. கதவை கூட திறக்கல. ஒய்ஃபை திரும்பி பார்க்க அவங்க அந்த மாடி படிக்கட்டுல உட்காந்துக்கிட்டு அந்த பையனோட போட்டோவையே பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் வந்துகிட்டு இருக்குது. மருமக கீழே மாமியார் மடியில படுத்துட்டு இருக்க, பையனும் சோஃபால உட்காந்து ஃபோன்ல தான் பையன் போட்டோ தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒத்த பையன் இப்படி அனாமத்தா போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஐஜி கதவை திறந்துகிட்டு வெளியில வராரு. வெளியில வந்து பார்க்கும் பொழுது அவருடைய கேட்டுக்கு வெளியில யாரோ நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வாட்ச்மேன் கூட காணா. இவர் மெல்ல மெல்ல இறங்கி படி இறங்கி அந்த வழியா போய் அந்த கேட்டுக்கு வெளில எட்டி பார்க்குறாரு. வாட்ச்மேன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டு வாட்ச்மேன் வேகமா எந்திரிக்கிறாரு. ஐயா, தெரியாம தூங்கிட்டேங்க ஐயா, நேத்து நைட்டு. புரியுது, விடுங்க. அப்பதான் அந்த கேட்டுக்கு ஓரமா நின்றுட்டு ஒருத்தரை பார்க்க வாட்ச்மேன் வேக வேகமா இறங்கி வந்து, யாரையா நீ, எதுக்கு அங்க நின்றுட்டு இருக்கிற? ஆள் பார்க்கறதுக்கு நல்ல கருப்பு கலர்ல அழுக்கு சட்டை, வெள்ளை சட்டையே கருப்பா மாறுற அளவுக்கு அப்படி ஒரு அழுக்கு, தலையெல்லாம் பரட்டை, மூஞ்சியில எங்க பார்த்தாலும் நர, தலை கூட அங்கங்க முக்காவாசி நரைச்சுதான் கிடந்துச்சு. கை கால் எல்லாம் அப்படி ஒரு அழுக்கு. தான் தலையில இருக்கக்கூடிய துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு குமிஞ்சு நிக்க அதை பார்த்த ஐஜி, என்னங்க இந்த காலத்துல இப்படி நிக்கிறீங்க, நல்லா நில்லுங்க. ஐயா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லைங்களா? ஞாபகம் இல்லைங்களே ஐயா, அது வந்து சொல்லுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய வாட்ச்மேனை பார்க்க, பரவாயில்ல இருந்துட்டு போறாரு, சொல்லுங்க. ஐயா, நேத்து தம்பிய அங்க நீங்க எரிக்கிறதுக்கு வந்தீங்களங்க ஐயா, அங்க சுடுகாட்டோட வெட்டியா வந்திருக்கிறங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே ஐஜியோட முகம் மாறுது. என்ன சொல்றீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? டக்குன்னு வாட்ச்மேனை பார்க்க வாட்ச்மேன் அங்கிருந்து போயிடுறாரு. அவங்க 2 பேர் மட்டும் தனியா நின்றுட்டு இருக்க அந்த வெட்டியார் மறுபடியும் அவரை பார்த்து, ஐயா நேத்து தம்பி நீங்க எரிக்க வந்தீங்க, நான் தான் தம்பியோட போனதுக்கு எல்லா சடங்கும் பண்ணி எரிச்சேன். சரி ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்கிறேங்க. வெட்டியா எதுக்காக வந்திருக்கணும்? பேரனுடைய டெட் பாடியை பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கணும். அப்படி என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு புருவ சுருக்கத்தோட பார்க்க, சொல்லுங்க என்ன விஷயம்? நேத்து என்ன நடந்துச்சுன்னா, வெட்டியா நேத்து நைட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அந்த டெட் பாடியை எரிச்சிட்டு இருக்கிறாரு. வழக்கமா ஒரு டெட் பாடி எந்திரிக்கும் போது மேல மேல எந்திரிச்சு வரும். அதே மாதிரிதான் அந்த டெட் பாடி எந்திரிச்சு வர அதை அடிச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அதெல்லாம் எரிஞ்சு முடிக்கிறதுக்கு 3-4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவரும் படுத்து தூங்கிட்டு காலைல 4 மணிக்கு எதுக்கோ முழிப்பெந்திரிக்க எந்திரிச்சு பார்க்கும் பொழுது எரிஞ்ச இடத்துல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து ஒரு பானையில போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக அவர் எந்திரிச்சு பானை எடுத்து வச்சு எரிஞ்சதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கும் பொழுதுதான் பாக்குறாரு, அந்த பையனுடைய தலைப்பகுதியில குறிப்பிட்ட பகுதி மட்டும் எரியவே இல்லை. எரியவே இல்லைன்னா சுத்தமா எரியவே இல்லை. வழக்கமா தீ வச்சா, ஏன் கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமானா கூட உருகி போகக்கூடிய மூளை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எரியாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஐஜியோட கண்கள்லாம் விரிய ஆரம்பிக்குது. என்னையா சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, கொஞ்சோண்டு சூடுபட்ட உடனே உருகி போற மூளை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் எரியவே இல்லைங்க ஐயா. உங்க பேரனுடைய மூஞ்சில மூக்குக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் அப்படியே இருக்குதுங்க. முடி முதற்கொண்டு எரியாம இருக்குதுங்க ஐயா. வெட்டியா சொன்ன விஷயத்த கேட்ட உடனே பதறி போனவரு, நீங்க இரு, நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சொல்லிட்டு வேக வேகமா உள்ள போக, ஏற்கனவே வீட்டு வாசல்ல வந்து ஐஜி தேடிட்டு இருக்கக்கூடிய அவருடைய மனைவி, என்னங்க ஆச்சு? ஒண்ணு இல்ல, வண்டி சாவி இருக்கு, எடுத்துட்டு வா. என்ன வண்டி சாவி? பைக் சாவி எடுத்துட்டு வா. பைக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கால்ல ஆபரேஷன் பண்ணது, நீங்க பைக் ஓட்டுனதே கிடையாது. நான் கார் டிரைவர் வர சொல்றேன். அப்படிதான் எங்க போறீங்க? வசந்தா, எதுவும் பேசாத, பைக் சாவி மட்டும் எடுத்துட்டு வா. சொன்ன உடனே மனைவி வேக வேகமா போய் பைக் சாவி எடுக்க அங்க இருக்கிற எல்லாரும் வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க. பையன் வேகமா அப்பா கிட்ட வந்து, என்னப்பா ஆச்சு? நானும் வரட்டுமா? இல்லப்பா, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் சொல்லிட்டு பைக் சாவி வாங்கிட்டு பைக் எடுத்துட்டு வெளியில போய் கேட்டை சாத்திட்டு வெட்டியான பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு வேக வேகமா சுடுகாட்டுக்கு போறாரு. என்னென்னமோ என்ன அலைகள் என்னவா இருக்கும்? பையன் தலைவலிக்குதுன்னு சொல்லிதானே இறந்தான். அப்படி எதுக்கு அவனுடைய பாகங்கள்ல அது மட்டும் எரியாம இருக்கணும்? தீக்கு கூட எரியாத ஒரு பாகம் இருக்குமா என்ன நினைச்சுக்கிட்டு போக, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு
இன்னும் எக்கச்சக்கமான குழப்பங்கள். என்னவா இருக்கும்? 5 மணிக்கு இப்படி போறாரு, பரபரப்பா போறாரு. பையன் இறந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் இப்படி நடக்குதுன்னா வீட்டுல இருக்கிறவங்க பையனோட இறப்புல ஏதாவது இருக்குமோன்னு சந்தேகப்பட செய்வாங்களா இல்லையா? எல்லாரும் கேட்டு வரைக்கும் வந்து கதவை திறக்க அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய வாட்ச்மேனு எட்டி பாக்குறாரு. அங்க வந்த ஐஜினுடைய பையன், மனைவி, மருமக, சொந்தக்காரங்க எல்லாரும் என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்க, வெட்டியா வந்து நின்னது, இவன் தூங்கிட்டு இருந்தது, ஐஜி வந்து பேசுனது எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கு ஐஜியோட பையன், நீ அது என்னன்னு கேட்கலையா? இல்லைங்க ஐயா, நான் கேட்கறக்குள்ள அவர் என்னை பார்த்தாரு, நான் இங்க வந்துட்டேன். அப்போ அது வெட்டியான் தானா? நல்லா தெரியுமா உனக்கு? பையனுக்கு மனசுக்குள்ள தயக்கம்தான். அந்த கேள்வி கேட்க அதுக்கு மறுபடியும் வாட்ச்மேன் ஆமான்னு சொல்ல, ஆமா கார்கி எடுத்துட்டு நானும் போய் பாட்டு வந்துடுறேம்மா. உடனே அவங்க மனைவி, அதாவது ஐஜியோட மருமக, இருக்குங்க மாமா தான் போயிருக்காருல. ஏய், பையனோட டெட் பாடி எரிஞ்ச இடத்துக்கு போறாரு அப்பா, என்ன இதுன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? அப்ப நானும், நீ ஒன்றும் வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு வேக வேகமா கார் சாவி எடுத்துட்டு வர சொல்லி அவரும் அங்க கிளம்புறாரு. சுடுகாட்டுல இறங்கி அந்த டெட் பாடி எரிச்ச இடத்துக்கு போற வரைக்கும் ஐஜினுடைய ஹார்ட் பீட்டு சத்தம் அப்படி அவருக்கே கேக்குது. முன்னாடி வெட்டியான் போக பின்னாடி ஐஜி போயிட்டே இருக்கிறாரு. போனவர் தன்னுடைய பேரனுடைய டெட் பாடி எரிச்ச இடத்துக்கு ஒரு 20-30 அடி பின்னாடி நின்றுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆயிடுறாரு. அங்க போய் நிற்க அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. வெட்டியா சொன்ன மாதிரி பேரனுடைய டெட் பாடி மூக்குக்கு மேலே எரியாம இருந்து அதை மட்டும் பார்த்தா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் பெருமூச்சு விட்டவர் தன்னோட அடிகளை மெல்ல மெல்ல எடுத்து வைக்கிறாரு. மெல்ல மெல்ல நகுந்து போய் காலையில 5:30 மணிக்கு அந்த சுடுகாட்டுல பிணை எரிக்கிற மேடைக்கு போய் நிற்கிறாரு. பார்த்தவருடைய கண்கள் அப்படியே விரிய ஆரம்பிக்குது. ரத்தமெல்லாம் மூளைக்கு ஏறி உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிக்குது. நெஞ்சு வலியே வந்துடுற மாதிரி இருக்குது. ஆமா, தாம் பேரனுடைய தலையில மூக்குக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள் எதுவுமே எரியல. கண்ணு பாதி, தலை பாதி, காது பகுதி பாதின்னு குறிப்பிட்டு நெத்தியிலிருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு அது எரியாம அப்படியே இருக்குது. அதை தட்டி விட்டு பார்த்தா மூளை கூட அப்படியே பாதி எரியாம இருக்குது. இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான விஷயம்! உருகி போகக்கூடிய மூளை எப்படி எரியாம போச்சு? இந்த ஆச்சரியத்தில் அவர் அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. வெட்டியா வந்து, ஐயா இது என்னைக்குமே நடந்தது இல்லைங்க, இது என்னன்னு தெரியல, வேற வழி இல்லை, போலீஸ்க்கு போனாலும் உங்களுக்கு வந்துடும், அதனால தான் உங்ககிட்ட வந்தேன், இது என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே பின்னாடி வந்தவர் தட்டு தடு மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கல்லில் உட்கார்றாரு. தலையில கையை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அங்கேயே உட்காந்துடுறாரு. பின்னாடி வந்து நின்ன கார்ல இருந்து இறங்கி வந்த ஐஜியோட பையனும் அதை பார்த்துட்டு அப்பாவோட தோளத்தோட, என்னப்பா இதெல்லாம், இருப்பா இரு, நான் என்னன்னு பார்க்குறேன், முதல்ல நான் யாரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனை எடுத்து டக்குன்னு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு கால் பண்ணுறாரு. விஷயம் தெரிஞ்ச கிரிச்சந்திரன் கிட்டத்தட்ட ரொம்ப வேகமா அங்க வராரு. பைக்ல இருந்து இறங்கின கிரிச்சந்திரன் வேகமா ஒடியாந்து ஐஜி பக்கத்துல நிக்க, மணி என்னமோ 6:15 இருக்கும். சார், என்ன சார் சொல்றீங்க? அது எப்படி சார் முடியும்? அங்க பாருன்னு கையை காட்ட கிரிச்சந்திரன் மெல்ல மெல்ல நடந்து போய் அந்த டெட் பாடி பக்கத்துல பாக்குறாரு. ஆமா, அந்த பகுதிகள் மட்டும் எரியாம அப்படியே இருக்குது. இதை பார்த்துட்டு பக்கத்துல வந்தவர் ஐஜியோட கையை பிடிச்சு, சார் கவலைப்படாதீங்க, என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், நான் உடனே ஃபாரன்சிக் கால் பண்ணுறேன், என்னன்னு பார்ப்போம், ஜிஹெச்சுக்கு டாக்டர்கிட்ட சொல்லி போஸ்ட்மார்ட்டத்துக்கு எலும்பு இந்த பார்ட்ஸ்லாம் கொடுப்போம், நிச்சயமாக நமக்கு ஏதாவது கிடைக்கும். டக்குன்னு எந்திரிச்ச ஐஜி கிரிச்சந்திரனோட கையை பிடிச்சு, இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுகிரி, உன்கிட்ட சிவம் யார்கிட்டயாவது கொடுத்தாதான் இந்த கேஸ் நல்லா இருக்கும். எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது நீ தான். ஏன் என் பேரனுக்கு இப்படி ஆச்சு? அவன் ஒரு 10-15 நாளாக தலைவலிக்குதுன்னு சொன்னான். ஆனால் அவனோட மூளை மட்டும் எரியாமல் இருக்குதுங்கும்போது என்னால் இதை சுத்தமாக நம்பவே முடியல. உலகத்தில் என்னென்னமோ ஆச்சரியங்கள் நடக்குது, அதிர்ச்சிகள் நடக்குது. ஆனால் இப்படி ஒரு அதிர்ச்சியை என் வாழ்நாள் நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மனுஷன் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு என்ன வேணுமோ கேளு, யார்கிட்ட பேசணுமோ சொல்லு, நான் பேசுகிறேன். ஆனால் ஒன்று, எனக்கு இதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சாகணும். அவர் சொல்லும் பொழுதே அவருக்கு பல்ஸ் எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்குது. கிரிச்சந்திரன் பேசிட்டு இருக்கவே அவருடைய நிலைமை மோசமாகி தன்னை இழந்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு ஐஜி. பரபரப்புல அப்பா இறந்து போன உடனே இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனோட உதவியோட அப்பாவை கார்ல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. கிரிச்சந்திரன் தட்டு விட்டு நகர முடியாத நிலைமை இருக்கிறதுனால அவர் அங்கேயே இருந்துடுறாரு. வெட்டியான கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் கேட்டு முடிக்க அவர் தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறாரு.
அதுக்கப்புறமா ஜிஹெச்லேருந்து ஆட்கள் வர, ஃபாரன்சிக்லேருந்து ஆட்கள் வரன்னு இந்த டெஸ்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஏற்பாடுகளும் நடக்க ஆரம்பிக்குது. எரிஞ்சு போகாத பகுதி மட்டும் எடுத்துட்டு போறாங்க. டெட் பாடியிலிருந்து ஒரு சில பொருட்கள், எலும்புகள் அப்படின்னு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போறாங்க. ஐஜியோட பேரனுடைய மரணத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? ஒரு போலீஸ், ஒரு ஃபாரன்சிக், ஒரு டாக்டர், இவங்க எல்லாரும், ஏன் ஒரு வக்கீல் கூட தன்னோட வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை சந்திச்சிருப்பாங்க. இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு எல்லாருக்கும் கேள்விகள் வர மாதிரியான சம்பவங்களை சந்திச்ச முக்கியமான ஆட்கள்ல போலீஸ், டாக்டர், வக்கீல், வெட்டியா இவங்க எல்லாரும் இருப்பாங்க, இன்க்ளூடிங் ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ். ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அங்க இருக்கிறவங்க இப்பதான் முதல்ல பாக்குறாங்க. அடிச்சு கொல்லப்பட்டு தானா இறந்து போய் என்னென்னமோ விஷயங்கள்ல கூட ஒரு தீயில எரியாத பாகம் இவங்க இப்ப வரைக்கும் பார்த்தது கிடையாது. இந்த கேள்வி கிரிஜந்தனோட மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. அப்ப இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கும்? தலைவலிக்குதுன்னு இறந்து போன ஒரு பையனுடைய பாகம் தலைப்பகுதி மட்டும் எரியாம இருக்கு அப்படின்னா இந்த மரணம் இயற்கையான மரணமா மட்டும் இருக்காதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஏது இருக்குதுன்னு கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கடமை கிரிச்சந்திரனுக்கு இருக்குது, ஒரு போலீஸாவும் ஐஜி நம்பக்கூடிய ஒரு மனுஷனாவும். அதுக்கெல்லாம் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வரணும். ஐஜி பேர சுகுமாரனுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி இன்னும் பல மரணங்களை வெளியில கொண்டு வருமா, இல்ல இதுதான் முதல் மரணமா? அப்படி ஒருவேளை பல மரணங்கள் இதே மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா ஏன் இத்தனை நாள் வெளியில வராம இருந்துச்சு? அந்த பல மரணங்களுக்கு காரணம் என்னவா, யாரா இருப்பாங்க? அந்த அரக்கனுடைய வதம் இன்னுமே தொடருமா?